மூணு விஷயம் ஈமான் சொன்னான். நம்மளு தாயார கலிமா சொல்லிட்டா இஸ்லாம் முஸ்லீம் எல்லாரும் கலிமா சொல்றவங்க முஸ்லீம் எல்லாம் சொல்லிட்டு போயிட மாட்டான். ஒரு நூறாவை கூட்டு உட்கார வச்சுட்டு ஒரு நூறா கையில கொடுத்து லாயிலாக இல்லைன்னா சொல்றான் அப்படின்னா ஒரு நேரம் மூணு தடவை சொல்லுவான். லாயிலாக இல்லா லாயிலாக சொல்லிட்டு போயிடுவானா? சொல்ல போயிடுவான். போவானா? ஏன் ஓடுனா தீன்கா நதியே சொல்லுவது இஸ்லாம் அல்ல. கல்புக்கா யகீன், கல்புக்கா யகீன், ये बदन का आमान. उन्हें वायाल சொல்லு, मुंह से बात करना, ये कल्ब पे यकीन करना, ये बदन का अमल करना. वायाल சொல்லி உள்ளத்தை உறுதிப்படுத்தி உறுப்புகளை செயல்படுத்தி காட்டுறது. அதுக்கு பேர் தான் ஈமான். அதுக்கு பேர் தான் ஈமான். எல்லாம் செய்யணும். படிக்கணும், வேலை பார்க்கணும், உத்தியோகம் பார்க்கணும், வியாபாரம் செய்யணும், விவசாயம் பண்ணணும், தொழிலாளியாக உழைக்கணும், சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், பெருசா வீடு கட்டணும், புதுசா கார் வாங்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், எல்லாம் காசு வசதி வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கணும், எல்லாம் பணம் காசு சொத்து சுகம் எல்லாத்தையும் தேடி ஆட்சி அதிகாரம் கூட வச்சுக்கிட்டு இத பூரா கொடுத்ததை செஞ்சவன் எல்லாரும் நம்பணும். இதுக்கு பேர் தான் ஈமான். எப்போவாவது நான் செஞ்சேன் நம்பிட்டு அதுக்கு பேர் சிரிக்கு. சிலைய வணங்கும் தெரியல சிரிக்கு. நான் செஞ்ச என்னால நடந்துச்சு, அதிகாரம் நடந்துச்சு, என் திறமையால நடந்துச்சு, என் உழைப்பால நடந்துச்சு சொன்னா அதுக்கு பேர் தான் சிரிக்கு. சிலைய நம்புறது சிலைய நம்பிட்டு அதுக்கு சிரிக்கு இல்ல. நான் என்னால நான் இருந்ததால தான் இது நடந்துச்சுன்னு சொன்னா சிரிக்கு. அப்ப ஈமான்னா உள்ளத்துக்குள்ள நம்பணும். ஈமான் ரெண்டு விஷயம். ஒண்ணு இருக்குது கொள்கை, இன்னொன்னு இருக்குது கோலம். எவ்வளவு பேசுங்க? 2000 ரெண்டு விஷயம். இன்னும் ஒண்ணு முடிக்கல, இன்னும் நாள் இருக்குது. டைம் ஓடி போச்சு. ஒண்ணு கொள்கை, இன்னொன்னு இருக்குது கோலம். ஒண்ணு கொள்கை, இன்னொன்னு கோலம். கொள்கை கருத்துல இருக்குது, கோலம் சைடுல இருக்கு, உறுப்புல இருக்கு. நம்மளை பார்த்து யாராவது முஸ்லிமான்னு கேட்டாங்கன்னா, யாராவது பார்த்து பாயான்னு கேட்டாங்கன்னா அவர் இஸ்லாத்துக்குள்ள இல்லைன்னு இருந்தாங்க. இஸ்லாத்துக்குள்ள இல்லை, இஸ்லாத்துக்குள்ள வெளியாயிட்டாங்க. ஏன் என்னை பார்த்தாலே அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹ்வுக்கு வெளிப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களை நானும் ஒருவன் என்று கூறுகிறாரு. அவரோட சிறந்த வார்த்தை யாரு? காட்டணும். ஒன்று சொல்லி இன்னொன்று காட்டணும். நான் முஸ்லீம் சொல்லி காட்டணும். முஸ்லீம் சொல்லி எப்படி காட்டுறது? எப்படி காட்டுவீங்க? முஸ்லிமான்னு கேட்டா ஒரு ஆள் பார்த்தா அவர் முஸ்லிமா இல்லையான்னு தெரிஞ்சு இல்லையா? என்னை பார்த்து யாராவது நீ பாயான்னு கேட்பாங்களா? யாரும் கேட்பாங்களா? ஒரு ஐடி வந்து நீ பாயா அப்படின்னு கேட்பாரு. வந்து ஒரு சிறுக்கையில வந்து நீ பாயான்னு கேட்பாரா? ஒரு கவுண்டர் வந்து பாயான்னு கேட்பாரா? கேட்பாரா? ஏன் ஏன் கோலம் இருக்குது? என்ன இருக்குது? கோலம் இருக்குது. கோலம் அடையாளம் காட்டப்பட்டது 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து. முஸ்லிம்களுடைய முகம் இப்படி இருக்கான், அவருடைய உடை இப்படி இருக்கான், அவருடைய பேச்சு இப்படி சொல்லி நமக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு அடையாளம் காட்டப்பட்டிருக்கு. முஸ்லிம்னா இப்படி அவர் தலையில என்ன இருக்குங்க, மூஞ்சில என்ன இருக்குங்க, சட்டை எப்படி இருக்குங்க, இதெல்லாம் இருக்குது. இருந்தா கேட்பாங்க பாயாது, இதை கேட்பாங்க. உதாரணம் தொப்பியே இல்லை, தாடி இருக்குதா, இருந்தாலும் பாயை கேட்கறது வாய்ப்பு இல்லையா? இன்னைக்கு தொப்பி போட்டுதான் ஒரு சலாம் சொல்லிடலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லி. தொப்பி இல்லைன்னா யோசனை பண்ணவும் பண்ண மாட்டோமா? இந்த பாயா இருப்பானா இல்லையா? ஏன் எத்தனை பேர் சொன்னாரு காலத்துல இல்லையா? தாடி எல்லாருமே தாடி சம்சாரிக்கு தாடி இருந்து சரியாச்சு கேட்டது. தாடி தாடி வச்சுட்டாங்க பாய சொல்லுங்க யோசனை பண்ணலாம் இல்லையா? அவங்க கூட கேட்கறது, நீ பாயை கேட்கறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. தலையில தொப்பி இருந்தா கேட்கறதுக்கு என்ன இல்லை? வாய்ப்பு இல்லை. ரெண்டுமே இல்லை. பாயான்னு கேட்கலாம். அவங்க எதை காட்டி தெரியப்படுத்தலாம்? பேரா பேர் வந்து இஸ்லாமா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிலை வாங்கிட்டு இருந்தார் முதல்ல. அப்ப அவர் பேர் என்ன? அது பேர் என்ன? உமர். அதே உமர் தான். உமர் இப்னு கத்தாப். அவர் பேர் என்ன? உமர் இப்னு கத்தாபுடைய மகன் உமர். சிலை வழங்கும் போது அந்த இஸ்லாத்துக்கு வந்து அல்லாஹ் வழங்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப அவர் பேர் என்ன? அதே உமர் இப்னு கத்தாப். பேர் வந்துச்சு.
பேர் வச்சுக்கலாம், எந்த பேரா வச்சுக்கலாம், எந்த பேராவது வச்சுக்கலாம். நான் மலேசியா போயிருக்கும்போது ஒரு ஆள் பேர் கேட்டேன். அவர் பேர் சொன்னாரு யூசுப் இப்படி கடான் கடான். பேர் என்ன? யூசுப் இப்படி கடான் கடான். அதாவது யூசுப் மகன் என் பேரு கடான் கடான். என்னடா கடான் கடான் என்னடா அப்படின்னு கேட்டேன். கடான் கடான் என்னடா கேட்டேன். அவன் திரும்பி என்ன கேட்டா, திரும்பி அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு தெரியாதுண்ணா, எனக்கு தெரியாது போய் அப்படின்னு. எங்க அப்பா அம்மா வச்சுக்கிறேன் வீடு, எனக்கு இன்னும் தெரியாது ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தோம். அங்க வந்து பேர் வச்சுக்கிறாரு முகமது காந்தி வச்சுக்கிறாரு பேரு. என்ன வச்சுக்கிறாரு? அது சொல்லி முகமது காந்தி அவர் மகாத்மா காந்தி. அது பேர் என்ன? மகாத்மா காந்தி. அப்ப முஸ்லீம் இல்லையா அப்படின்னு முஸ்லீம் யாரும் பேர் வச்சு எங்க அப்பா பெரிய தியாகியா அதீர்காக பாடுபட்டவரா, அதனால அவர் பேர் வச்சிருக்காரு பாடி முகமது காந்தி. ஆப்பிரிக்காவுக்கு முகமது காந்தி பேர் இல்லை. பேருக்காண்டி போன பேர் இஸ்லாம் காட்டலாம். முஸ்லிம் தான் என்னன்னு சொன்னா இப்ப உள்ள காலத்துக்கு சூனியா பேர் தூக்கி இது போய் கொண்டு வந்து தூக்கி காமிச்சு பாராட்டு எல்லாம் படிக்கிறது. நான் பாராட்டு சொல்லிக்கிறேன் இல்ல யாருக்கு போனதுக்கும் பட்டானா யாருக்கு போனதுக்கும் பட்டானா என்ன காட்டுவாங்க? பொருள் சரியா இருக்கு, தோல் சரியா இருக்கு. ரெண்டாவது விவாதத்துல தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜி இதெல்லாம் பெருமூற்றமா இருக்கு. குறை இருக்க கூடாது. ஒரு முஸ்லீம் சொன்னா அவன் 5 பேர் தொழுகை கட்டாயமா இருக்கு. தொழுகை உள்ளவன் தான் முஸ்லீம் சொல்லி கிட்டாங்க. தொழுகை உள்ளவன் தான் முஸ்லீம். தொழுகை இல்லைன்னா ஏதோ அவன் ஜாத தொழில் வைக்கிறாங்க, தமிழ் அர்த்தம் நல்ல விஷயம். ஆனால் நாளைக்கு மறுமையினால காவிரியுடைய கொடுத்ததை எடுத்துக்கொள்வான். காவிரியுடைய கொடுத்தது தான் எடுத்துக்கொள்வான். இஸ்லாத்திலே தூள் தொழுகை, இஸ்லாத்திலே தூள் தொழுகை, தொழுகை நிறைவேற்றுகிறது, இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்ளுது அப்படின்னாங்க. இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்ளுது. ஒரு நாள் பரிவாசம் வச்சுட்டான், இந்த நீர் அழிஞ்சுமா ஏன்னா பரிவாசம் வச்சு தலைமட்டமாக்கிட்டான். மாப்பிள்ளை சுற்றி ஒரு கிலோமீட்டர் போயிடுச்சு, அடிச்சு போய் தட்டினான். இஸ்லாம் போயிடுச்சுதான் அழிச்சு வச்சான். இஸ்லாம் அழிஞ்சு போச்சு. உள்ளி வச்சு எத்தனை உருவாகும்? 4 பரிவாசம் வச்சு இன்னைக்கு 19 பரிவாசம் இருக்கு. எத்தனை பரிவாசம் இருக்கு? 19 பரிவாசம் தெரியுமா? இருக்குதா? இருபது எத்தனை பரிவாசம் தெரியுமா? எத்தனை இருக்கு? 25 அடுத்த ஒரு திருவனந்தபுரத்துல 56 பரிவாசம் இருக்கு. 25 திண்டிவனத்துக்குள்ள பள்ளிவாசல் எரிச்சுட்டா தீர்வு அழிஞ்சிருவேன் அழியாது. குரான் வார்த்தை எரிச்சுட்டான், ஆத்துல வரணும். குரானை எரிச்சுட்டாண்டா உடாதுலாம் அப்படின்னு சொல்லிச்சு. தீர்வு அழிஞ்சிருப்பா? பள்ளிவாசல் எரிக்கிறதுனால குரான் எரிக்கிறதுனால என்ன வருது? தீர்வு அழியாது. ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் தொழிலை விட்டு விடுவானே ஆனால் அவனால் இஸ்லாத்துக்கு அழிவு ஏற்பட்டுவிடும், இஸ்லாம் அழிந்து கொள்ளும். இப்ப பள்ளிவாசலை எரிச்சவனை அழிக்க கூடாது, குரானை எரிச்சவனை அழிக்க கூடாது. யார் அழிக்கிறேன்? தூக்கி போட்டு யாரை மிதிக்கிறேன்? தொழுகை எல்லாரும் தான் மிதிக்கும். ஏன் அப்படிப்பட்டவராமல் கட்டாய கடமை தொழுக அல்ல, இவர் கடமையாக்கப்பட்டவர் அமல், பிரியப்பட்டு கொடுத்தவர் அமல். தொழுகை இல்லாத ஒரு முஸ்லிம் இருக்கிறான்னு சொன்னா அது பேர சிப்பாய் இல்லையா? பேர சிப்பாய் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு தொழுகை இல்லை, 160 வீடு தாக்கணும். 160 வீடு தள்ளாமல் இருக்கும். எத்தனை வீடு? ஒரு தெருவுல ஒரு முஸ்லீம் தொழுகை இல்லைன்னு சொன்னா அந்த மனிதனின் பொருட்டான 160 வீடுகளுக்கு அதாவது இருக்கும். முஸ்லிம் தெருத்துல இருக்கும். ஒரு நாள் தொழுகை இல்லை. ஒருத்தர் வந்து வர்க்கத்தில் நபிக்கிட்ட சொன்னாங்க, நீ பர்தா போடுறாங்க. பர்தா போட்டாரு, பணக்கார ஆகிட்டாரு. ஜக்காத்து கொடுத்தாரு, பணம் வந்துருச்சு. ஜக்காத்து கொடுத்தது நபி கொடுத்தாரு. இப்படி நபி இருக்கிறாரு. எப்படின்னா பர்தாவுக்கும் பர்தத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்டாரு. பர்தாவுக்கும் பர்தத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாரு. நபி சொன்னாங்க, மாற்றார்களுடைய பார்வை, ஈமான் இல்லாத மனிதனுடைய பார்வை, தொழுகை இல்லாத மனிதனுடைய பார்வை வீட்டுக்குள்ளப்பட்டா அந்த வீட்டுக்கு வருபவர் தத்துவம் சொன்னாங்க. மாற்றாரு யாரு? முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பார்வையிலும் வரக்கூடாது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்?
பருதாவை போடணும், பருதாவை போடணும். சுண்ணத்து பருதாவை ஏன் பருதா திறந்து விடுறோம் தெரிஞ்சுட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள ஏன் பருதா திறந்து விடுறீங்க? யார் பார்க்கக்கூடாது? மாற்றாருடைய பார்வையும் தொழுகை இல்லாத மனிதனுடைய பார்வையும் கூடாது, படக்கூடாது. தொழுகை இல்லாத மனிதனுடைய பார்வைப்பட்டாலே தெரிஞ்சு முடியுங்கன்னு சொன்னா தொழுகை இல்லாத வீட்டுக்குள்ளே இருந்தாலும் என்ன பிடிக்கும்? என்ன தெரிஞ்ச முடியும் சொல்லுங்க? அட்டை தெரிஞ்ச முடியும். என்ன பிடிக்கும்? அட்டை தெரிஞ்ச முடியும். காலகாலத்துக்கு அவனுக்கு என்ன அவன் முஸ்லிம் அவன் விட்டு போவார், அவன் முஸ்லிம் போவார். அவன் தொழுகை அப்படிப்பட்ட ஒரு அமல் அது. இவ்வாறு நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யுது, இதெல்லாம் ஒரு அமல். ரெண்டு. மூணாவது என்னன்னு சொன்னா மாமுலா. மூணாவது என்னங்க? மாமுலா. ஒழுங்கா இருக்குன்னு மனுஷங்க, ஒழுங்கா இருக்கு, பண்பாடு, பழக்க வழக்கங்கள். நான் யாரு, என் குடும்பம் யாரு, என் பரம்பரை என்ன, என் தலைமுறை என்ன, எங்க அப்பா எப்படிப்பட்டவன், என் மாமா எப்படிப்பட்டவங்க, என் தாத்தா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரா இஸ்லாத்துடைய கொள்கை கோட்பாடு, நடக்க வேண்டிய வழிமுறை, நடக்க வேண்டிய வழிமுறை. ஒரு முஸ்லிமுடைய பார்வை சரியா இருக்குது, பேச்சு சரியா இருக்குது, செயல்கள் சரியா இருக்குது. தொழுகை ஈமான் இருக்குது, தொழுகை இருக்குது, நம்ம பார்வை சரியில்லை. ரோட்ல ஒரு பொம்பளை கூட ஆன்னு பாக்குற கோயில் சொல்லுக்கு போயிடுயா மாப்பியா வீட்டுக்குள்ள போன எங்க அக்கா குளிச்சுட்டு துணி பார்க்கிறா, துணி மாற போது விலகி இருக்குது, இப்படி குறைச்சு பாப்பியா? உனக்கு என்ன வர விழுது? எங்க அக்கா என் தாய்க்கு சமமானவ, என் ஒரே பருவ ஊரை வந்தவ, எங்க அக்காவை எங்க அம்மாவுக்கு சமமான சார். அந்த உழைச்சு உனக்கு என்ன இருக்கோ இல்லை விழுதுல அந்த எண்ணம் அடுத்த பொம்பளை பார்க்கும் போது இருக்கு. அதுதான் இஸ்லா. அடுத்த பொம்பளை பார்க்கும் போதும் என்ன இருக்குங்க? இது எங்க அக்கா நினைக்குது, இது எங்க அம்மாவும் நினைக்குது, இது என் பொண்ணு நினைக்குது, என் கூட ஒரு சகோதரி நினைக்குது. ஏதாவது தவிர பார்வையை மாறிச்சு, சிந்தனை மாறிச்சு, எங்க போக மாட்டேன். ஒரு பெரியாருடைய பேரை இன்னொரு ராஜராமுதாரி நண்பர் கணவர் பெரிய அவரே அவருடைய நண்பர் நகரத்தில் அது கேட்ட நண்பா ஏன் நகரத்துக்கு போயிட்டேன். நான் வியாபாரம் பண்ணி ஒரு பொங்கலை வந்த தவிர்க்கிறத புரியவா கொஞ்சம் அழகா கேட்டா என் மனசு சொல்லிச்சு, ஒரு நாள் கூட நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். அவ்வளவுதான், என் நல்லா இருந்துச்சுன்னா வளர்ச்சிட்டான். நான் என்ன பார்த்து கூட நல்லா நினைக்கிறோமா? நினைக்கிறோமா? நினைச்சா என்ன வழிமுறை இருக்குது, கோட்பாடு இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. முஸ்லீம்களா இப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்லி நாங்க தொண்ணூறு பேர் என்ன இல்லை, தொண்ணூறு பேர் என்ன இல்லை. பார்வை சரியா இருக்குது, மூளையில எப்பவுமே குளிர்ச்சி இருக்குது, மூளையில எப்பவுமே இருக்குதுங்க, மூளை தண்டவா இருக்கு, சூழ்நிலை இருக்கிறது, மூளை சூழ்நிலை விட்டு யாரும் இல்லை, சைத்தான இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆமா, கருணை என்ன இருக்குது? கருணை இருக்குது. என்ன இருக்குங்க? கருணை இருக்குது. வாயில நலினம் இருக்குது, கருப்புல இறக்கம் இருக்குது, கையில ஈகை இருக்குது. இதெல்லாம் முஸ்லிம், இதெல்லாம் ஒரு இபாதத், இதெல்லாம் ஒரு வணக்கம், இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுக்கு பேர் மாமுலாத்து. நீ வியாபாரம் பண்ண, உன் இடம் சரியா இருக்குது, உன் அளவு சரியா இருக்குது, உண்மையை பேசுது, உண்மையை பேசுது, நியாயமான பொருள் விலை சொல்லணும், தரமான பொருள் கொடுக்கணும். இதெல்லாம் சரியா. 11 பேர் சகாபாக்கள் சைனாவுக்கு போனாங்க, 13 பேர் சகாபாக்கள் சைனாவுக்கு போனாங்க. சாஜித் நேரு இன்னொரு தலைமையில போனாங்க. போய் வியாபாரம் தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? வேற யாருமே பிடிச்சி தப்லீக்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அல்லாஹ் ரசூல் ஆகிறது தப்லீ வந்துடுவீங்க, செத்துடுவீங்க, போயிடுவீங்க அப்படின்னு சொல்லல. ஒன்று சொல்லி நான் பண்ணேன், யார் பத்தி ஒன்றும் பேசுறேன். பெரிய வியாபாரம் மட்டும் தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? வியாபாரம் பண்ணாங்க. என்ன உண்மையை பேசினாங்க, அவ்வளவுதான். என்ன பேசுறாங்க? பொருளுடைய தரத்தை சொன்னாங்க. இது நல்ல பொருள், இது கட்ட போடுறது, இது மழையில நடந்து போதுங்க, இது காய வச்சு போடுங்க, நடந்தது 5 ரூபாய், காய வச்சது 6 ரூபாய், இப்படி சொன்னாங்க, விலை சொன்னாங்க. இடம் சரியா போட்டாங்க. அது அரையிடம் முக்காயிடம் என்ன, இந்த கல்லை தேய்ச்சி வச்சுட்டு பள்ளியில் அளந்து கையை வச்சு வாங்குறது, குடும்ப தலைக்கடி இதெல்லாம் பாய் கேட்டு இருந்தாங்க. மக்கா படிக்கு முக்கா படியா அழுத்தனா அந்த வாழா போனவன் நம்ம வந்து கேட்கிறான், எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குற அல்லாவே ஒரு ஏமாந்துக்கா போட்டுடுவான் ஃபுல்லாவே அப்படின்ற மாதிரி. யார் கற்றுக் கொடுக்குது? ராக்கெட் வெட்டி கட்டு பிடிச்சது நம்ம தான். ராக்கெட் வெட்டி கட்டு பிடிச்சது யாருங்க? நம்ம தான் கற்றுக் கொடுத்தாங்க. யாசின் பாகியா 2 பேர்
சுவிட்சர்லாந்து பேங்க் கடல் ஓட்டம் போட்டு சுவிட்சர்லாந்து பேங்க் உள்ள கஜானாக்கே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் தேடப்படும் உலகம் கூட தேடப்படக்கூடிய குற்றவாளி யாரு? யாசின்னு வாகையா கடலுக்குள்ளே போய் சுவிட்சர்லாந்து பேங்குடைய வங்கிக்கு அறிவிட்டாங்க. கடவுள் இன்னைக்கு வரைக்கும் இந்த பூரா உலகம் தாடி விட்டா வேற வரைக்கும் பார்க்கும். ஒரு காலத்துல ஊர்ல ஒரு கோயில் தான் நல்லா இருக்குன்னு அன்னைக்கு ஒரு பிரிய இருந்துச்சு, ஆசை இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு. முஸ்லீம்னா வேண்டாம், மறுக்கிறான், பயப்படுறான், என்ன ஆகும் தெரியாது. ஏன்னா பையனுக்கு போனவங்க ஒருத்தருக்கு என்ன கேட்கிற பாய் பைக்குள்ள என்ன வச்சுக்க வாங்கி வச்சிருக்கீங்க வெடிக்குமா ஒரு எறும்புக்கு கூட அநியாயம் செஞ்சு நமக்கு அனுமதி இல்லை. ஒரு எறும்பு சாவடிக்கிறது என்ன நமக்கு? உனக்கு அரிசி வச்சு நீ தத்தினா செத்து போச்சு, அந்த அரிசி முடிஞ்சு போச்சு. நீ தேடி போய் எறும்பு சாவடிக்கிறது உனக்கு என்ன இல்லை? அனுமதி இல்லை. ஒரு மரத்துல இலை பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை நமக்கு. உனக்கு தேவைப்பட்ட மரத்தை வெட்டி செலவு பண்ணிக்க, தேவையில்லை. தேவையில்லைன்னு சொன்னா மரத்துல இலை கூட என்ன பண்ணாத நீ பிக்காது. உனக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. சரியா? திக்கர் செய்யுது, அதுக்கு உயிர் இருக்குது, அதுக்கு புரட்சி இருக்குதுன்னு சொன்னாங்க. நீ பாட்டு பிச்சுக்க உனக்கு வந்து நம்ம தலைக்கு ஆரம்பிச்சு பிடிச்சிக்கிட்டு தான் எப்படி இருக்கும்? மயிர் தானே இல்லையா? மயிரை பிடிச்சிக்கிட்டு தான் உயிரை போட்டா எது போதும் விட்டு இல்லையா? ஒரு மரத்துல இலை தேவையில்லாம பிரிக்காது அப்படின்னு ஒரு இலையை பிடிக்கிறதுக்கு ஒரு எறும்பு சாவடிக்கிறேன்னா கூட ஒரு ஆறு சாவடிச்சிருக்கியா உள்ள வச்சிருக்கியா? அனுமதி தான். அது ஒரு இஸ்லாமு, அது இஸ்லாம் மக்களா மாமலா சரியா? வியாபாரம் தான் பண்ணாங்க, வேற ஒண்ணு 6 கோடி பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்க. எத்தனை பேரு? 11 பேர் பயானம் பண்ணல, ஒரே வியாபாரம் தான். வியாபாரம் சரியா இருந்துச்சு, ஒழுங்கு சரியா இருந்துச்சு. அதனால 6 கோடி பேர் சைனாவில் முஸ்லீம் ஆனாங்க. எத்தனை பேருங்க? 6 கோடி. 6 கோடி ஒருத்தர் 2 பேர் இல்லை, 11 பேர் முயற்சி பண்ணி 6 கோடி பேர் முஸ்லீம் ஆகிட்டு 860 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க சைனா முஸ்லீம். இங்கேயாவது 850 வருஷம் தான், 20 வருஷம் கூட தராங்க. எங்க சைனா 860 வருஷம் முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சாங்க. 4 பள்ளிவாசல்கள் இருந்துச்சு. 1945க்கு முன்னாடி 6 பள்ளிவாசல் இருந்துச்சு. சுதந்திர பிறகு ஒரு பள்ளிவாசல் காண போச்சு. குடியரசு சோசியலிசம் வந்துச்சு, கம்யூனிஸ்ட் வந்துச்சு, பள்ளிவாசல் இணைக்கிறாங்க. பூரா உல்லாச விருத்திக்காக ஆகிட்டாங்க. குடும்ப வாழ்க்கை சரியா இருக்கு. குடும்ப வாழ்க்கை முதல்ல தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கண்ணியம், தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கண்ணியம் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா நீ தொழுகிற, நோம்பு வைக்கிற, ஜக்காத்து கொடுக்கிற, அஞ்சு செய்யற, அழகா குரான் ஒரு திக்ர் செய்யற, 1க்கு 3 வச்சு செஞ்சிருக்கிற, இமாமத்தோட தொழுகிற, ஜக்காத்து கொடுக்கிற, எல்லா கடமையும் சரியா இருக்கு. ஆனா பெத்த தாயை கவனிக்கிறீங்க, பெத்த தாயை கவனிக்கிறேன் எங்க போக மாட்டேங்க. ஒரு தொழில, ஒரு நோம்பு, ஒரு ஜக்காத்து, ஒரு 3 அஞ்சு 30 குரான் எதுவும் கொண்டு சேர்க்காது, சொல்லுங்க கொண்டு சேர்க்காது. பூரா என்ன ஆயிடும் உங்களுக்கு? பூரா சேர்த்து ஒரு காதல் ஆகி விட்டுடும். மாதா வயதிலே வாழா இருந்தாலும் தாயினுடைய உதத்தை மகனித்தவள் சொர்க்கத்தின் வாழை கூட நோக்க மாட்டார், வாழை கூட நோக்க மாட்டார். 2 பேருக்கு உலகத்திலே தண்டனை, 2 பேரும் உலகத்தை தண்டனை, மற்றவனுக்கு தான் ஆத்மக தண்டனை. 2 பேரும் என்ன? 2 பேரும் ஒருத்தன் ஒரு மனுஷன் அநியாயம் செய்யலாம், பாவம் செய்யலாம், என்னால தடுக்க முடியாது, தடுக்க முடியும். நான் பார்த்துட்டு அவன் எப்படி போனா என்ன போன மாதிரி எனக்கு உலகத்து தண்டனை. சாவுக்கு முன்னாடி சூத்தாடுன்னு சொல்லுவாங்க. முடியும் என்ன என்னால முடியும். அவன் சொல்ற பத்தி கேட்பான், தடுக்க முடியும். நீ சூதாடாதா, நீ குடிக்காதா, நீ திருடாதான் சொல்ல முடியும், தடுக்க முடியும். அதை பார்த்து எவன் எப்படி போனா எனக்கு நினைச்சு போயிட்டேன்னு சொன்னா எனக்கு சாவுக்கு முன்னாடி எனக்கு என்ன வரும்? உலகத்தை தண்டனை கொடுத்து அதான் மோசம். 2வது தாயுடைய உள்ளத்தை லோகடிச்சது, தாயுடைய உள்ளத்தை லோகடிச்சது, அவனுக்கும் உலகத்தை தண்டனை. எத்தனை பேர் தாயை லோகடி செஞ்சவங்க கை கால் செத்தது பார்த்துருக்காங்க. கடைசியில் பொங்கலை அடிவாங்கி செத்தது பார்த்து அதனால பார்த்து அனுபவம் பேசும். வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடுபடி அப்படின்னாவே நமக்கு முன்னாடி நடந்து போச்சு, கண்ண பார்க்கணும். இப்போ ஒரு தாயை அழைய விட்டா நீ பொண்ணை செருப்பால் அடைவாங்க. சனி செத்துடைய கர்மம் உயிரை வாழ்க்கை இது கைகள் உரிமைக்கு வேண்டியதை போனது நாட்டு வளர்க்க வேண்டியது. என்னைக்கு செத்துவதற்கு தெரியல, ஏதோ ஒரு வார்த்தை கோபத்தை தப்பா சொல்லிட்டான். அங்க இருந்து உனக்கு இவ்வளவு வேலை எடுத்து எங்கேயா சொல்றது அந்த அம்மா தொடர்பு கிடையாது வச்சுட்டு தொடர்பு கிடையாது. கண்ணை பார்த்தேன். தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய, மனைவி மக்களுக்கு உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. இதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா
அஞ்சாவது அகலா, நல்ல குணம். அடுத்தது என்ன? நல்ல குணம். நல்ல குணம் தான். பழம் நிறைந்த மரங்களை நாடி பறவைகள் கூட்டமாக வருவதை போல குணமுள்ள மக்களை நாடி மக்கள் கூட்டமாக சேர்த்து வருவாங்க சொன்னாங்க நபிசல்லாஹு. சஹாபாக்கள் குணம் தான் இருந்துச்சு. ஒழுங்கா வியாபாரம் பண்ணாங்க. வீட்டு முறையில் 6 கோடி பேர் ஆயிட்டாங்க, முஸ்லீம் ஆயிட்டாங்க. ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீமா இருந்தா பூரா உலகம் முஸ்லீம் ஆயிடுன்னு சொன்னாங்க நபிசல்லாஹு. ஒரு முஸ்லீம், ஒரே ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவனாக இருந்தால், அவனை பார்த்து பூரா உலகம் என்ன ஆயிட்டான்? முஸ்லீம் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஆள் கூட முன்னாடி முஸ்லீம் என்ன ஆகல, என்ன ஆகல, என்ன பண்ண ஆக முடியல. எத்தனையோ காப்பி இருக்கிறாங்க. உலகத்தில் 900 கோடி இருக்குது, 900 கோடி இருக்குது. 300 கோடி பேர் முஸ்லீம் இருக்கிறாங்க. 6 கோடி செய்ய வழங்கி போகிறாங்க. அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பாக கொடுத்துருக்கிறான். இன்னும் நமக்குள்ளே தான் இந்த பேசிட்டு வருது. இன்னும் நமக்குள்ளே வர வேண்டியதுதான் இருக்காங்க. காலையில் சொன்ன மாதிரி வர ஊர் அப்படின்னு ஒரு சொல்லிக்கிறான். என் வீட்டுக்கு முன்னாடி நாய் கழுத பேரிடம் பேரிட்டு வச்சுக்கிது. இதை உடனே பக்கத்தோட போயிட பேருக்கு போனா என்ன சொல்றான்? என்ன சொல்லுவான்? நம்ம வந்து நான் தூங்க வர ஓட்டுக்கு பாடுறான். என்ன சொல்லுவா? அங்க போய் பாடுறான். 8 பேர் வச்சுக்கிட்டு தொடர்ந்து எவ்வளவு சொல்ல மாட்டான். நம்ம கிட்ட 1500 ஓட்டு ஓடுறது வச்சு காப்பீட்டு வச்சு முடிச்சோம்னா நாங்க சொன்ன மாதிரி சக்கரை வாங்கிக்கலாம் அப்படின்னாக்கா 950 1 கிலோ எழுதி கழிச்சு அப்படியே ஜமாத்துக்கிறாங்க. இஸ்லாம்னா இதான் பாருங்க, காயினா இப்படிதான் இருப்பாங்க. காயினா இப்படிதான் இருப்பாங்க. அச்சா மாடு அப்படின்னா உள்ள பார்த்தா கச்சா மாடு வந்துச்சு. சொல்லும்போது சொல்லலாம் சேவச வந்துருக்குதே செயலாப்பட போடுறா அப்படின்னா வந்துருக்குதா வந்துருக்குதா சேவச கேள்வி வந்திருக்கேன் குப்பை போடுறா அப்படின்னா வருமா இஸ்லாம? அகலா, நல்ல குணம், நல்ல குணம். நல்ல குணம் தான் மக்கள் இஸ்லாம் வந்துருச்சு. ஒரே ஒரு சம்பவம். ஒரு பாய், ஒரு ஆளுநர் சென்னையில் எங்க போற, திருநெல்வேலி போறாரு. ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணாரு. S7 போச்சு, S7 போச்சு. 11 நம்பர் சீட்டு. S போச்சு 7ல 11 நம்பர் சீட்டு. டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துட்டாரு. ட்ரெயின் மூவ் ஆகிற டைம் புறப்படுற நேரம் திடீர்னு 4 பேர் ஓடி வந்தாங்க. ஒரு வயசான அம்மா, ஒரு 50 வயசுக்கு மேல ஒரு பொம்பளை நல்லா தாட்டியா இருந்தார். 2 பெட்டி தூக்கி ஓடி வந்து அந்த பெட்டியோட ஏற்றி விட்டுட்டு அந்த அம்மா தள்ளி பெட்டி தூக்கி வச்சு கலந்து அடித்தாங்க. அந்த அம்மா அப்படியே இழுத்து வந்துச்சு. 11 சீட்டு வந்து அங்க ஒரு பாய் போட்டு வாய்ப்பு போட்டு அது வந்து தம்பி ஏன் சீட்டு அப்படின்னு அது சொன்னது இல்லை ஏன் சீட்டு நான் கட்டதான் பார்த்துருக்கோம். பார்த்தாக்கா S7 11 சீட்டு அந்த மாதிரி இருக்குது, இந்த அடி இருக்குது. அனுமதி கொடுப்பா நினைக்காது ரயில் நடக்குமா? அதை நம்பர் வச்சிருக்காங்க. அது S7 தான் 11 சீட்டு தான் வச்சுட்டு டிக்கெட் என்ன பண்ண வச்சிருக்காங்க. இது ஏன் சீட்டு 1 சீட்டு 6 நடக்குது. பேஜ் நம்பர் டிடிஆர் வந்தேன். டிடிஆர் பார்த்தேன். பார்த்து சொன்னாரு எஸ் கோச்சிங்னு 7 சரிதான் 11 சரிதான். ஆனா இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்க வித்தியாசமா இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா 200 ரூபா வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தான் 200 ரூபா வித்தியாசமாச்சு. நீ 1500 கொடுத்தா நான் 2000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து டிக்கெட் அவ்வளோ காசு ஆச்சப்பா. நீ எப்படி பாருங்க பரவாயில்லம்மா, அது பைசா வந்து பிரச்சனை இல்லை, நீங்க உட்காருங்க அப்படின்ட்டு. இல்லை டிடிஆர் வந்து கேட்டால் பிரச்சனை ஆச்சு. டிடிஆர் வந்து கேட்டா வேறு ஊர் சரியா இருக்கு மாதிரி பிரச்சனை ஆச்சு. அதனால சொன்னாரு இல்லை நீங்க உங்க டிக்கெட் எடுத்து கொண்டு என் டிக்கெட்டை வச்சுக்கோங்க, எனக்கு ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க. டிடிஆர் பேசினால வயசானவங்க வந்திருக்கிறாங்க, அதுக்காக விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், அது பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன என்ன செய்வாங்க டிடிஆர் ஒத்துக்குவாருன்னு சொல்லிட்டு அவர் நம்பர் வரைக்கும் கொடுத்துட்டு அந்த கூட வந்துருச்சு. நாங்கள் உட்கார படுக்க வச்சு பெட்டி கீழே வச்சுட்டு அவர் சின்ன பெட்டி கோல் மாட்டி பெட்டி பார்த்து எங்கே போயிட்டாரு 10 பெட்டி தாண்டி போயிட்டேன். போய் அவர் பெட்டியில் படுத்துட்டாரு, அந்த இடத்துல படுத்துட்டாரு. ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஊருக்கு போய் சேர்ந்த பிறகு 2 நாள் கழிச்சு அவருக்கு ஃபோன் வருது. ஃபோன் போட்டு தம்பி அப்படின்னு, ஹலோ யார் பண்ணீங்க? தம்பி ட்ரெயினில் இது மாதிரி டிக்கெட் மாறி வந்துருச்சு, எனக்கு இடம் கொடுத்துட்டு நீ போனீங்க. ஆமா மேடம் அப்படிங்களா, சரி இடம் ஊருக்கு செஞ்சீங்களா? வந்துட்டு தம்பி. சரி என்ன மேடம் சொல்லுங்க. அதுக்கு எது தம்பி நான் ஃபோன் பண்ணுறது எதுக்குன்னு சொன்னா அத்தனை பேர் உட்காந்து இருந்தாங்க அங்க, எல்லாம் என் ஜாதிக்காரங்க. ஆனா ஒருத்த கூட என்ன பண்ணேன், வயசானவங்களுக்கு இடம் உட்கார கூட என்ன பண்ணேன், இடம் கொடுக்குறேன். ஒருத்தரும் உட்காந்துருந்தேன். அங்க நீ ஒரு நாள் பாய்
ஆனா நீ என்ன செஞ்சு உட்கார வச்சுட்டு போனேன். சரி அதனால என்ன மேடம் பிரச்சனை இல்லையா, பெரியவங்களாச்சும் விட்டு கொடுக்க வேண்டியது. அதுதான் தம்பி, நானு முஸ்லிம்களுக்கு எதிரான கொள்கையுள்ள ஒரு கூட்டத்தை சார்ந்த பொங்கலை, முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பான கொள்கையுள்ள கூட்டத்துடைய கொள்கையை சார்ந்த ஒரு பொங்கலை புரியுங்களா? அப்ப ஒரு கூட்டம் இல்லை இல்லையா? முஸ்லிம்களை வேரோடு அடிக்கிறதுக்கு ஓய மாட்டேன்னு ஒரு கூட்டம் கண்ணு கட்டிட்டு இருக்குது. அது முதல் பிரச்சார அசாமில் நடத்திருக்குது. இன்னைக்கு வரைக்கும் 50,000 வீடுகள் தரமட்டம் ஆயிட்டாங்க முஸ்லிம்களுக்கு. 50,000 வீடுகளை வச்சுட்டாங்க. 15,000 பேர் அகதிகள் ஆகிட்டாங்க. எத்தனாயிரம் பேர்? 17,000 பேர் அகதிகள் ஆகி குடியுரிமை ரத்து பண்ணியாச்சு. நீங்க வந்து இந்தியாவை சார்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அகதிகளாகி முகாம்கள் போட்டு அழைத்து வச்சிருக்காங்க. இது பெரிய கூட்டு தலைவலி என்னன்னு சொன்னா, நம்ம இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தவங்க ஃபக்ருதீன் அலி அகமது. யாருங்க? ஃபக்ருதீன் அலி அகமது இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி குடியரசுத் தலைவராக இருந்தவங்க. அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க 11 பேர் அந்த அகதியில் இருக்கிறாங்க. என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு கூட்டம் இருந்துட்டு இருக்குது. வேறோட அடிக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம், ஓய மாட்டோம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கொள்கையோட ஒரு கூட்டத்தை சார்ந்த பொங்கலை நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் தாசில்தார். நான் யாரு? ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய தாசில்தார். அவன் வந்து ஆதார் கார்டு இருக்குது, அவன் வந்து ரேஷன் கார்டு இருக்குது, அவன் வந்து ஒரு பட்டா மாத்துக்கு சிட்டா மாத்துக்கு பூரா எங்க வரணும்? யார்கிட்ட வரணும்? தாசில்தார் எங்கிட்ட தான் வரணும். அப்படி வரும்போது நான் பார்ப்பேன், அது முஸ்லிமுடைய பேரு இருந்தா என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு அழகு கிடைக்குமோ அவ்வளவு அழைய கலக்கி விட்டுட்டு அவன் தீ அவனே தீ வச்சுக்குவாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், அவனுக்கு அந்த வேலையை நான் முடிக்க மாட்டேன். எந்த வேலையை இது வரைக்கும் நான் முஸ்லிம்களுக்கு வேலை முடிச்சு கொடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி அவாய்ட் பண்ணணும் என்ன பண்ணிடுவேன், அவாய்ட் பண்ணி அவன் அழைஞ்சி எல்லாம் சரியா இருந்தாலும் சரியா, கரெக்டா இருந்தாலும் சரியா அவன் வைக்க வச்சிருவேன். அவனுக்கு ஒரு புள்ளிய வச்சிருவேன். ஏன்னா எனக்கு பிடிக்க துர்கணத்தில் எனக்கு என்ன வருது, எனக்கு முஸ்லீம் தான் பிடிக்கும். ஏன்னு பார்த்தாலே அப்படிப்பட்ட ஆளு நானு. ஆனா அந்த ட்ரெயின்ல வந்து அத்தனை பேர் ஜாலிகிற உட்கார்னா பெட்டியோட முடிச்சு எடுத்து என்ன செய்ய உட்கார வைக்க, நீங்க பாய் எனக்கு இடம் கொடுத்துட்டு போனேன். உங்களை பார்த்தோன்னே துணத்துல நமக்கு எல்லா இடத்துல வரானுங்கன்னு சொல்லி, ஆனா நீங்க உட்கார வச்சுட்டு போயிட்டேன். ராத்திரி தான் சிந்திச்சு போறது தம்பி. நான் வீட்டுக்கு வந்த பிறகு இப்ப எனக்கு வந்துச்சு முஸ்லிம்கள் எவ்வளவு ஒடுக்குவானவங்களா இருக்கிறாங்க. இத்தனை பேர் உட்காந்து ஒரு நாள் இறக்கப்படல, ஒரு இடம் கொடுக்குறேன். ஒரு பாய், எந்த பாய் எங்க கூடாதுன்னா அந்த பாய் நீ உட்கார வச்சுட்டு என் வயசை பார்த்துட்டு என் இடையை பார்த்துட்டு என் பெட்டி பதில் கூட்டிட்டு போயிட்டு தம்பி நீ நான் வாழ்நாள் எந்த ஒரு முஸ்லிம்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், விரோதம் பண்ண மாட்டேன், அநியாயம் பண்ண மாட்டேன். எந்த வேலையா இருந்தாலும் சரி முதல் முஸ்லிம்களை முடிச்சு கொடுத்தோம் தம்பி. அது சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் தம்பி. வச்சுட்டுமா வச்சிருச்சு அவ்வளவுதான். அது முஸ்லீம் ஆக போதோ இல்லையோ தப்பா அது விலைக்கு பிடிச்சி வைக்கியோ. ஆனா ஒரு பாய்க்கு இடம் கொடுத்ததுனால எத்தனை முஸ்லிம்களுக்கு பலன், அது எத்தனை முஸ்லிம்களுக்கு லாபம், லாபமா இல்லைங்களா? ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு இலங்கையில, மளிகை கடை. என்ன கடைங்க? மளிகை கடை போட்டு வந்தாரு. மளிகை கடை சாமான் கேட்டார், சீட்டை கொடுத்தாரு. சீட்டை வாங்கி பார்த்து சொன்னாரு உதவி செஞ்சுக்கிறாங்க. என்னப்பா உதவி இல்லை, எந்த கடையில போய் சாமான் வாங்கிங்க அப்படின்னு. அவர்கிட்ட ஏன் ஒரு சாமான் இல்லையா? இல்ல இருக்குது. ஏன் எனக்கு கடை சாப்பிட போறியா? இல்ல. ஏன் எனக்கு பொருள் கொடுக்க விருப்பம் இல்லையா? இல்ல. அப்படி இல்லை. அப்படியே அந்த போக சொல்ல அதெல்லாம் இல்லைங்க. அவர் புதுசா கடை வச்சு புதுசா எனக்கு இருக்கு கடை வச்சு வருவாரு. எல்லா கடையும் எனக்கு தான் ஒரு வியாபாரம் பண்ணிருக்கேன். அதான் புதுசா வச்சுக்கிட்டு என்ன போகல, வேலைக்கு போகல. அவர் 4 பேர் சும்மா வாங்க புள்ளப்பட்டிக்கிற மனுஷன். ஆனா அவர் சொந்தக்காரங்க கேட்டார் இல்லைங்க அப்படின்னு. அந்த அவர் புத்திஸ்ட், நான் ஒரு முஸ்லீம். அவன் யாரு? புத்திஸ்ட், புத்திர வழங்கக்கூடிய நான் ஒரு முஸ்லீம். அந்த இடத்துல அவர் பார்த்தா என்னடா அது கேட்டக்காரங்க புத்திஸ்ட் ஒருத்தர் போட்டியா கடை வச்சாலே என்ன ஒரு பக்கத்துல ஆர்டர் பண்ணேன். என் பக்கத்துல போட்டி கடை வச்சா நான் கடை அனுப்பி ஆர்டர் பண்ணி சொல்லுவேனா? என்ன பண்ணுவேன், என் மகன் முட்டையை ஊதி வச்சு சூரியத்தை வச்சு அப்படி எப்படா நோவுல விடுறது அப்படின்னு பார்ப்பேன். ஏங்க இவனுக்கு எப்படா கையை கால இழுத்து விடுறது, நாக்க உலக விடுறது அப்படின்னு பார்ப்பேன். நான் கடையை அனுப்பிவிடுவேன். நான் பார்த்தேன் என்னடா நடக்குது உலகத்துல, இப்படி கூட இருப்பாங்க. அது அவர் பண்றாங்க, ஏங்க வந்தீங்க இந்த மாதிரி சொன்னா பார்த்தாரு. அப்படியா சொன்னா நான் புதுசா வச்சாரு, போட்டி வச்சாரு, எப்ப ஆத்திரம் வருது. நான் வியாபாரம் இறந்து போறானே அந்த எவ்வளவு விரைந்து போய் வந்தாங்க பார்த்தாங்க. 2 பேரும் கையில சொல்லி முஸ்லிம் என்ன ஆயிட்டாங்க, முஸ்லிம் சாமான் வாங்க போனது என்ன வாங்கிட்டாரு,
ஈமான வாங்கிக்கிட்டாரு. இதான் இஸ்லாம், இதான் அக்லாக். ஈமானியத், இபாதத், மாமுலாத், மாஷராத், அக்லாக் இதை விளக்கத்துக்கு தான் தாவத்து தப்லீக். வேற எதுக்கு இல்லை. தீன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வந்து இஸ்லாம்ல இந்த அடிப்படை தெரிஞ்சுக்கோ. அமல் கலிமானா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சூரா ஃபாத்திஹா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. தர்கா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. ஆகிரத் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. எங்க வந்து எங்க போறதுன்னு தெரிஞ்சுக்கோ. எங்க வந்தோம் எங்க போறதுன்னு தெரிஞ்சுக்கோ. அதுதான் ஒரு தப்லீக் தாவத். நம்ம எல்லாத்துலயும் கடமை. அதெல்லாம் சிறந்த உபத்து நல்லா சொல்றான். அதுதான் சிறந்த உபத்து. முன்னாடி வாழ்ந்த உயரமான ஜனங்க, அதிகமான வயசு ஆறு சமூகத்தார்கள் 1300 வருஷம் உயிரோட வாழ்ந்துட்டாங்க. எத்தனை வருஷம்? 1300 வயசு. ஆறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப உயரம். மழை அப்படி கலந்துருவாங்க. கடலை கையை விட்டு மூணு பிடிச்சிருவாங்க. கையை விட்டு பெரிய மீன் பிடிச்சிருவாங்க. அவ்வளவு உயரம், அவ்வளவு படம். 1300 வருஷம். அதே மாதிரி இப்பாத்து 50 வாக்கு தொழில 50 வாக்கு தொழில 50 வாக்கு 50 ரக்காத்து 6 மாசம் நோன்பு 25% ஜக்காத்து. இப்படி எல்லாம் அமல் செஞ்ச மக்கள் அல்லா சொல்றா. இவங்கெல்லாம் சிறந்தவங்க அல்லா சொல்லல குரான். ஆனா நம்மளை பார்த்து சொல்லலாம். பலகீனமான ஜனங்கள் நம்ம யாருங்க? பலகீன ஈமான் நம்மகிட்ட பலகீனம். பனி இஸ்ராயேல ஒரு நாள் நேர்ச்சி செய்யலாம். என் கல்யாணம் குடும்பங்கள் எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. யாரா என்ன புலையோடு என்ன உனக்கு காணிக்கை ஆக்குறாங்க. என்ன உனக்கு காணிக்கை ஆக்குறாங்க. ஒரு முஸ்லீம் அல்ல புள்ள கொடுத்தான். இவன் என்ன பண்ண நேரம் மனதில் எல்லாம் கட்டி எடுத்தா கழுத்தை எடுத்து வச்சுட்டாரு. உயிரை கொடுத்தான். பனி இஸ்ராயேல ஒரு நாள் ஒரு நேர்ச்சிக்கு நம்ம அவன் நேர்ச்சி செய்யுமா? யாரும் எனக்கு புள்ள இல்லை, நீ எனக்கு புள்ளைய புள்ளி என் கையில நகத்தை நான் பிடிச்சிக்கிறதுக்கு நேர்ச்சி செய்யுமா? நேர்ச்சி செய்ய மாட்டேன். அவ்வளவு வரைக்கும் நம்ம கிட்ட 50 பக்கத்துல 5 பக்கத்துல அதே தலைகளுக்கு போட்டுருக்கீங்க. என்ன போட்டுங்க? நோம்பு எல்லாம் பழகிடும். ஆனா அல்லா குரான் சொல்றான், நீங்க தான் சிறந்தவர்கள் அல்லா சொல்றான். என்ன காரணம் சொன்னா, நபிகா சுல்சுல்ல நபியருக்கு உம்மத்தா சுல்சுல் அல்லாஹ் நபிமார்கள் தேர்ந்தெடுத்த மாதிரி நபிசலாம் உம்மத்து காரணம் பூரா நபிமார்கள் தப்லீக் செஞ்சாங்க. 950 வருஷம் நூறு அலைஹிஸ்ஸலாம் தப்லீக் செஞ்சாங்க. தொழுதாங்க. அல்லா குரான் சொல்றேன் 950 வருஷம் நூறு அலைஹிஸ்ஸலாம் தொழுதாங்க சொல்லி குரான் சொல்றேன். அல்லா சொல்ற 950 வருஷம் தீவிர வேலை செஞ்சாரு. 4 நாளா போனாரு, ஊருவா போனாரு, 6 நாளா செஞ்சுச்சு. அல்லா சொல்லி பேசுறாரு. அதான் சொல்றான். பூரா நபிமார்கள் ஒழிப்பு தான் சொல்றாங்க. அதே மாதிரி அல்லா இருக்காரா அந்த ஒழிப்பு கொடுத்துருக்காங்க. நபியுடைய வேலையை தப்லீக் அல்லாஹ் எங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். அதெல்லாம் நாங்க சிறந்தவங்க. அதெல்லாம் தப்லீக் செய்வோம். இது செஞ்சாதான் இந்த ஈமான், இபாதத், மாமுலாத், மாஷராத் வரும். அதுதான் அல்லாஹ்வுடைய பாதை.